சென்னை காட்டுப்பக்கத்துக்கு ஒரு சர்வீஸுக்காக போயிருந்தோம். இந்த ஏசி பார்த்தீங்கன்னா 1 1/2 டன் ஏசி. பெரிய மாடல் இது. இந்த ஏசில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 மாசமா இவங்க வந்து இந்த ஏசிய யூஸ் பண்ணவே இல்ல அப்படிங்கிற மாரி கம்ப்ளைண்ட்டு. அப்போதைக்கு வர டெக்னீஷியன் வந்து ரேட்டு காஸ்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமா இருந்த மாதிரியும், இப்போதைக்கு காசு இல்லாதனால இந்த ஏசிய அப்புறம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நாங்க விட்டுட்டோம். காசு வந்த பிறகு பண்ணிக்கலாம்ன்ட்டு. இப்ப இந்த ஏசி வந்து நம்மகிட்ட வேலைக்கு வந்திருக்கு. நம்ம இத கழட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, உள்ளுக்குள்ள புறா கூடு கட்டி ரொம்ப அழகா முட்டையிட்டு 4 முட்டையிட்டு வச்சிருக்கு. இத நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணணும். இது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கூட நேக்கா அப்படியே எடுத்து வெளிய வச்சுட்டோம். அதுக்கு போக மீதி இருக்கக்கூடிய இடத்துல நாங்க வாட்டர் வாஷ் பண்ணி அருமையா உங்களுக்கு ஏசிய ஓட விட்டு கையில குடுத்துட்டோம். மெயினா பார்த்தீங்கன்னா, அந்த புறா கூடு கட்டுறது எதுக்கு அப்படின்னா, ஒரு மறைமுகமான ஒரு இடத்த தான் தேடுது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு உதாரணமாகுது. இந்த யூனிட்டுக்குள்ள போய் அது கூடு கட்டிக்கிட்டு இருக்கு. அது அவுட்டோர் உடைய ஈபி போர்டு டோர் மட்டும் இல்லாம யாருமே போடாதீங்க. அந்த டோர் இல்லன்னா, நீங்க ஒரு பிளேட் அடிச்சு அதில டோர மாட்டி விட்டுருங்க. டோர் இல்லாதனால தான் புறா உள்ள போய் கூடு கட்டியிருக்கு. இந்த யூனிட்ல. இதெல்லாம் பிரச்சனையா இருக்கு.